இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் நகாஸ் நாசர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற அடியோஸ் அமிகோஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்தில் சூரஜை காமிக்கிறாங்க. சூரஜ் வந்து கட்டடங்களுக்கு வெள்ளை அடிக்கிற ஒரு பெயிண்டரு. அவர் ரொம்ப கஷ்டமான ஜீவிதம் தான். அவருக்கு ஊர்லேருந்து ஃபோன் வருது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதிர்ச்சி அடைஞ்சவர் எப்படியும் ஒரு 25,000 ரூபா இல்லாமல் ஊருக்கு போக முடியாதுன்றனால நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் போட்டு காசு கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பணம் இல்லைன்றதை மறுத்து சொல்கிறாங்க. ஒரு நண்பர் மட்டும் பணம் 25,000 வாங்கி தரேன், ஆனால் 10% வட்டி ஆகும், பரவாயில்லையா அப்படின்றாரு. பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாரு இவர். அப்படின்னா நீ ஒரு செக் லீஃப் எடுத்துக்கிட்டு நாளைக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு, நாங்கள் கொண்டாந்து தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாரு. அங்கே அவர் வர்றதுக்கு லேட் ஆகுது. இவருக்கு ஒரு சந்தேகம் வருது, அவன் பணம் தருவானோ தரமாட்டானோன்ற சந்தேகத்திலே நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் ஆசிஃப் அலி நல்லா சரக்கு போட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வர்றாரு. அவரை பார்த்தாலே தெரியுது, நல்லா படித்த வசதியான ஒரு ஊதாரி பையன் அப்படிங்கிறது தெரியுது. அவர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டு அவர் பர்ஸில் கொஞ்சம் காசு வச்சுருக்காரு, பைக்குள்ளே கொஞ்சம் காசு வச்சுருக்காரு. எல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் காசை கொடுக்குறாரு. ஒரு 50 ரூபாய்க்கு பொருளை வாங்கினா கூட 500 ரூபாயை தூக்கி கொடுத்து மீதியை டிப்ஸாக வச்சுக்க அப்படின்றாரு. இவங்க 2 பேரும் ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணுறாங்க. இவருக்கு வந்து பணம் வருமோ வராதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவர், அவர் வந்து நண்பா நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், என் கூட வர முடியுமா அப்படின்னு கூப்பிட்றாரு. இவருக்கு என்ன நப்பாசைன்னா, இவங்க கூட போனால் நமக்கு ஏதாவது காசு பணம் உதவி செய்வானா அப்படிங்கிற ஒரு நப்பாசையும் இருக்குது. அதனால சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகிறாரு. போனால் இவர் எங்கே புறப்பட்டு போனார், ஆசிஃப் அலி யாரை பார்க்க போனார், இவருக்கு இந்த பணம் கிடைச்சிதா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. படத்துடைய ஆரம்பத்தெல்லாம் பார்த்துட்டு என்னடா ஒன்றும் இல்லாத கதையை தூக்கிட்டு வந்துட்டாங்க, சேட்டன்கிட்ட வகையாக மாட்டிக்கிட்டோம் போலுக்கு நம்ம அப்படின்னு நினைக்க தோணுச்சு. ஆனால் படம் போக போக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சின்ன சின்ன காமெடியை வச்சு, சின்ன சின்ன சென்டிமெண்ட்ஸை வச்சு அவ்வளோ அழகாக கதையை நகர்த்தியிருந்தாங்க. இந்த கதையை எழுதும்போதே இந்த 2 நடிகர்களை மனசில் வச்சுக்கிட்டு தான் எழுதியிருக்க முடியும். ஏன்னா இப்படி ஒரு சிறப்பான ஒரு 2 நடிகை இல்லைன்னா இந்த கதையெல்லாம் காப்பாற்ற முடியாது. அவ்வளோ அற்புதமாக 2 பேருமே நடிச்சிருந்தாங்க. ஒரு ஏழையாக பண தேவையை ஏக்கத்தோடு அதை நம்ம முகத்திலே காட்டிக்கிட்டு இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பணக்காரன், ஒரு ஊதாரி, குடிகாரன், அந்த கேரக்டரை அப்படி அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். 2 பேருமே நல்லவனுங்க. இந்த 2 பேருடைய ட்ராவல் வந்து நம்மளை அப்படியே கூட கூப்பிட்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதாரண கதையை வச்சுக்கிட்டு அதில் அடுத்து என்ன அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதுலேயும் முக்கியமாக ஆசிஃப் அலியை வந்து வாயிலே தான் சொல்லுவாங்க, இவன் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன், இவன் பெரிய பணக்காரன், பெரிய செல்வாக்கானவன் அப்படின்னு அங்கங்கே சொல்லி விடுவாங்க. அதுக்கான சீன்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அதனாலேயே இவர் அடுத்து எங்கே போக போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆர்வமாகவே இருக்கும் படம் பார்க்கும்போது. படத்தில் நிறையா கேரக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க, ஆனால் ஒரு சிலர் தான் ஃப்ரேமில் வருவாங்க. மற்ற கேரக்டர்லாம் வந்து வெறும் குரல் மட்டும்தான் கேட்கும், நமக்கு ஃப்ரேமில் வரமாட்டாங்க. அந்த குரல் கொடுத்தவங்க கூட முக்கியமான முன்னணி நடிகர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் குறைன்னு சொல்லணும்னா படம் ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஓடுது. அந்த அளவுக்கு இந்த படம் தாங்கலை. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது. அதை கொஞ்சம் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தை ஒரு சூப்பர் படம்னே சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் இந்த படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃபீல் குட் மூவி பார்த்தா ஒரு திருப்தி கிடைக்கும்.